நமக்கு நமக்கு தீர்க்கதரிசிகளாக இருக்கிற, ஊழியர்களாக இருக்கிற மற்றும் பராமரிப்பு குழு மற்றும் சபையினுடைய ஊழியங்களில் பங்கெடுக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு போட்டு அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடணும். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றி செய்யணுமோ அதை செஞ்சுருங்க. தங்க வேண்டாம்னா தங்காதீங்க. அங்கே தண்ணி, அதாவது அப்பம் தண்ணியும் குடிக்க வேண்டாம். அங்கே தங்க வேண்டாம், இளைப்பாற வேண்டாம். உன் வேலையை முடிச்சுட்டு நீ திரும்ப உன் இடம் எங்கேயும் அங்கே வந்துடு. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். 3 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். இந்த அதிகாரத்தோட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தலைப்பு என்னன்னா, யெரொபெயாமை ஒரு தீர்க்கதரிசி பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவனுக்கு வரப்போகிறதான நியாய தீர்ப்பையும் சுட்டி காட்டி அவனை மனம் திரும்புதலுக்காக அவனை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் எப்போதும் ஒருவருக்கு நியாய தீர்ப்பை அனுப்புவதற்கு முன்பதாக அவனை எச்சரிப்பது பல விதங்களில் எச்சரிக்கிறார். ஒன்று, அவனுடைய சொப்பனத்தின் மூலம், முதலாவது அவனுடையதான மனசாட்சி, அவனுடைய குற்ற மனசாட்சி, அவனுடைய மனசாட்சியின் மூலம் அவனை எச்சரிக்கிறார். அதை அவன் கண்டுகொள்ளாத போது பலவிதமான சூழல்களை, பலவிதமான அவனை சுற்றி இருக்கிற சில சம்பவங்களாலே அவனை எச்சரிக்க பார்க்கிறார். அதன் பின்பதாக அவனுக்கு நெருங்கின வட்டாரத்தினாலே ஆண்டவர் எச்சரிக்கிறார். தம்முடைய தீர்க்கதரிசியையே நேரடியாக தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன செய்கிறாரா, எச்சரிக்கிறார் பார்க்கிறோம். சில நேரங்களில் அவரே நேரடியாகவும் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். இப்ப யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீட அண்டையில நிற்கிறான். எதுக்கு தூபங்காட்ட? அந்த கண்ணுக்குட்டிக்கு. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வர்றான். அவனுக்கு ஆண்டவர் அதாவது யெரொபெயாமை ஆண்டவர் தானே தெரிந்து கொண்டார். ஓ ஹல்லேலூயா!
அகியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் தான் அந்த யெரொபெயாமை தெரிந்து கொண்டதும், சாலமோனிடத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை பிடுங்கி 2ஆக பிரித்து அவனுக்கு 2 கோத்திரம் மட்டும் கொடுத்துட்டு இவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுப்பேன்னு சொன்னதும், கொடுத்ததும், அவனை நிலை நிறுத்தினதும், அவனை ஸ்திரப்படுத்தினதும் தேவராய கர்த்தர் தானே. இப்போ சொல்றான், அவன் வந்து என்ன செய்யறான்னா, பலிபீடத்தை பார்த்து அவன் என்ன செய்யறான்னா, இவனை பார்த்து சொல்றதுக்கு முன்னால பலிபீடத்தை பார்த்து ஒரு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான். பலிபீடமே பலிபீடமே, தாவீது வம்சத்துல யோசியாங்கிற ஒரு ராஜா வருவான். அது இப்போ நிறைய நாள் கழித்து நடக்க போற சம்பவம் சொல்றாரு. ஒரு குமாரன் பிறப்பான். அவன் வர்ற கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற விஷயத்தை சொல்றார். அவன் உண்மையில தூபம் காட்டுற மேடைகள் உள்ள ஆசாரிகளையும் உண்மையில பலியிடுவான். மனுஷரின் எலும்புகள் உண்மையில் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார்னு வார்த்தையை யாருக்கு விரோதமா சொல்றான்? பலிபீடத்துக்கு விரோதமா. அது யாருடைய பலிபீடம்? கர்த்தருடைய பலிபீடம் அல்ல. அது கண்ணுக்குட்டியின் பலிபீடம். அது யெரொபெயாம் கட்டின பலிபீடம். அது சொல்லிட்டு அவன் உடனே ஒரு அடையாளத்தை சொல்றான். இப்போ இந்த பலிபீடம் வெடிக்க போகுது, அதில் உள்ள சாம்பல் இப்போது கொட்டுண்டு போகும், அதுதான் நான் கர்த்தருடைய வார்த்தைங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு என்ன செய்யறோம்? பலிபீடத்து மேல சொல்றான். இதை சொன்ன உடனே, இந்த வார்த்தைகளை அந்த பலிபீடத்தை பத்தி சொன்ன யெரொபெயாம் போகும்போது, அவனை பிடியுங்கள். இவனுக்கு ரொம்ப ஒன்றும் சொல்லலை, ஏன்னா இவனுக்கு அவனை பிடியுங்கள் கையை நீட்டுறான். கையை நீட்டின உடனே அந்த கையை நீட்டின கை மரத்து போச்சு, மடக்க முடியல அவனால. யாரால? ராஜாவாகிய யெரொபெயாமால. இன்றைக்கும் இதே அற்புதம் பல காலங்களில் நடந்திருக்கு. தேவ ஊழியக்காரனை அடிக்கிறதுக்காக கையை வாங்கினவன் கை அப்படி நின்று போயிருக்குது. அவன் உறைஞ்சி போயிருக்கிறான். கர்த்தர் இதே போல அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். நீட்டின கை வரல, உடனே மரத்து போச்சான். அப்போ மனுஷன் இந்த டைமில் அந்த பலிபீடமும் டமார்னு வெடித்து பலிபீடத்தோட சாம்பலும் அதில் உள்ளதான பலிப்பொருளும் கொட்டி போயிடுச்சான். அப்போ ராஜா சொல்கிறாரு தேவனுடைய மனுஷனை பார்த்து, நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக்கோப்பா, என் கை முன்ன போல மாறணும் அப்படிங்கிற. உடனே அந்த தேவனுடைய ஊழியக்காரன தீர்க்கதரிசி வந்து அவன் கையில் கையை வச்சு அவனுக்காக ஜெபம் பண்ணுறான். கை முன்னிருந்த மாதிரி சரியாயிடுச்சு. என்ன செஞ்சுருக்கணும் இவன்? ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சு, அவன் செய்த தப்பை உணர்த்தி, அவனுக்கு ஒரு சின்ன தண்டனையும் கொடுத்து, அவன் அதற்காக ஜெபிக்க கேட்டுக்கிட்டு விடுதலை பண்ண அவன் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அல்லவா? அவன் என்ன செய்கிறான்? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ 7ஆம் வசனத்தை தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட வா, இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன வீட்டில் பாதி கொடுத்தாலும் சரி, நான் வரப்போகிறது இல்லை. அங்கே ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் புசிப்பதில்லை, தண்ணீர் குடிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாது, நீ பரட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு சொன்னபடினால நான் இங்கே புசிக்கவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன், போகிறேன்ட்டு உடனே கிளம்பிட்டான். என்ன அருமையான ஒரு சம்பவம்னு பாருங்களேன். இதுக்கு அடுத்த இன்னொரு சம்பவமும் அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது எனக்கு புரியாத ஒரு புதிரான ஒரு சம்பவம் இருக்குது. அது எல்லாருக்கும் அது இன்னும் நல்ல விளக்கமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் அதே பெத்தேல்ல இருந்திருக்கான். அவன் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் தெரிஞ்சிருந்தும், அவன் அதாவது கண்ணுக்குட்டி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தும், அவன் கிழவன்னா என்ன அர்த்தம்னா நீண்ட காலமாக இருந்த அதாவது ஒருவேளை நான் நினைக்கிறேன் அகியா தீர்க்கதரிசி காலகட்டத்தில் உள்ளவனாக இருப்பான். இந்த யெரொபெயாம் தீர்க்கதரிசனத்தினுடையதான விளைவாய் வந்தவன் தாங்கிறத அறிந்தவனாக இருக்கணும். அவன் இந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைகளும் அதுபடி நடந்ததையும் அவங்களுடைய பிள்ளைங்க அவங்க வீட்டில் இல்லை, பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. உடனே அவன் எந்த வழியாக போனான்னு கேட்டு, அவன் யூதாவிலேருந்து வந்த மனுஷனா இப்படி போனான்னு அந்த குமாரர்கள் பார்த்துட்டு இருந்ததுனால சொல்கிறான். உடனே கழுதையின் மேலே சேலை வச்சு கொடுங்கன்னு வேகமாக போனான். அவன் பாவம் அந்த தீர்க்கதரிசி எங்கே சொல்லிட்டு போனானே, அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னா, அவன் அங்கே உட்கார்ந்துருக்கான் கர்வாலி மரத்தை கீழே ரொம்ப பரிதாபமாக, ரொம்ப பசியோட களைப்போட உட்கார்ந்துருக்கான். அப்போ இந்த கிழவனான தீர்க்கதரிசி போகிறான். நீ தான்ப்பா மனுஷனா? தேவன் அவன் நான் தாங்கிறான். அப்போ வா, இவ்வளோ தூரம் வந்த நீ எதுக்கு திரும்ப போகிற? சாப்பிட்டுட்டு போ, அப்பமும் புசியும் என்று சாப்பிட்டுட்டு போன்னு கூப்பிட்றான். அதற்கு அவன் நான் திரும்பவும் உள்ளே போகவும் மாட்டேன், ஸ்தலத்தில் நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏன்னா நீ அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு
திரும்ப வந்த வழியாக திரும்ப போகக்கூடாதுன்னு வேறு வழியாக நான் திரும்பிட்டு இருக்கிறேன், எனக்கு அதனால் நான் போகிறேங்கிறேன். அப்போ இந்த தீர்க்கதரிசி அப்போ எங்கே என்ன விஷயம்னு சொன்னால், ஒருவேளை அது இந்த நம்ம கற்றுக்கொள்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அவன் பெரிய காரியத்தை கர்த்தர் சொன்ன விஷயத்தை செய்தான். இப்போ இந்த கிழட்டு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், கர்த்தர் தான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்ன உடனே சரி கர்த்தர் தானே சொல்லியிருக்காரு, நம்மளை குறித்து நம்ம களைப்பாக இருக்கிறத அறிஞ்சு வந்திருக்கிறான்னு சொல்லி இவனும் போய் சாப்பிட உட்காந்துட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அதே கிழட்டு தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. நீ நான் சொன்ன வார்த்தையை நீ கீழ்ப்படியாமல் போயிட்டியே அப்படின்னு ஆண்டவர் அவனோடு கூட கட்டளையை மீறி கை கொள்ளாமல் வாக்க மீறிட்டியே, நான் தண்ணி குடிக்க வேண்டான்னு சொன்னேன், புசிக்க வேண்டான்னு சொன்னேன், விளக்கு நடத்தி திரும்ப வராதுன்னு சொன்னேனே, நீ ஏன் இங்கே வந்த, அதனால் நீ உன் பிரேதம் அவனுடைய பிதாக்களுடைய கல்லறையில் சேருவதில்லைன்னு சொன்ன. அவ்வளோதான். அவனுக்கு ரொம்ப எவ்வளோ சலிப்பாக இருந்திருக்குன்னு பாருங்க. என்ன செஞ்சிருந்திருக்கலாம் இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருந்திருக்கலாம்னா, தீர்க்கதரிசிக்கு ஆவினால் நடத்தப்படுற தீர்க்கதரிசிக்கு பலன் உண்டு. அவன் அந்த பட்டணத்துக்குள்ள அந்த அந்த எல்லைகளுக்குள்ளே அவன் தங்குவதற்கு கூட அவன் விரும்பாம அந்த எல்லையை ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை, அவன் தாண்டி ஸ்தோத்திரம் யூதயாவின் எல்லைகளுக்குள்ள வந்திருந்தா அங்கெங்கேயாவது தண்ணீர் குடிச்சிருந்துருக்கலாம், சாப்பிட்டு இருந்திருக்கலாம், இளைப்பாறி இருக்கலாம். அதனால் நான் சொல்கிறேன், எங்கே உனக்கு ஊழியம் ஆண்டவர் கொடுத்தாரோ, எங்கே ஆண்டவர் எதை செய்யணும்னு சொன்னாரோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நீ செய்யவும் கூடாது. தங்கக்கூடாதுன்னு சொன்னாரே அங்கே நீ அங்கே அந்த இடத்துக்குள்ள நீ அங்கே நீ தங்கியிருக்கவும் கூடாது. நீ அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்க வேண்டும். கொஞ்சம் தூரம்தான், ஏதோ பல 100 கிலோமீட்டர்லாம் கிடையாது. சில மணி நேரத்தில் அவன் எதுக்குள்ளே வந்திருந்துடலாம், யூதயாவின் எல்லைகளுக்குள்ளே வந்திருக்க முடியும். அந்த அந்த இஸ்ரவேல் இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய எல்லையை விட்டு அவன் தாண்டி வந்திருக்க முடியும், பெத்தேலை தாண்டி வந்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் வர தவறி போனதை பார்க்குறோம் நாம். ஆகினாலே நம்ம வேலையை துரிதமாக முடிச்சுட்டு துரிதமாக திரும்பி போகிறதுல நாம் அதிக கவனம் எடுப்போமாக. ஆமாம், கர்த்தர் நமக்கு கவனிக்கிறார். போனால் ஒரு சிங்கம் வந்துச்சு, அவனை கொன்று போட்டுச்சு. ஆனால் இவன் கழுதையை கொல்லலை. அந்த கழுதையும் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடவும் இல்லை. அதுவும் பாவம் அந்த பிரேத தண்டையிலேயே அதுவும் நின்றுட்டு இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னையா அந்த சிங்கத்தை பார்த்து. இந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தில் வந்து சொல்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட்டு, அவன் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதனால கர்த்தர் அவனை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால் அது முறித்து போட்டுருச்சுன்னு சொல்லி திரும்ப போய் அதை தூக்கிட்டு வந்து என்ன செய்கிறான், அதை அடக்கம் பண்ணுறதை பார்க்குறான். அடக்கம் பண்ணுறது மட்டும் ஐயோ சகோதரனேன்னு புலம்பி வேற அழுகுறான் 30ஆம் வசனத்தில். அப்புறம் அவனுக்கு இன்னொரு இந்த கிழட்டு தீர்க்கதரிசிக்கு இன்னொரு ஆசை, நான் செத்ததுக்கப்புறம் அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணுங்க என்னன்னு சொல்கிறான். பாருங்க, இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், நமக்கு நமக்கு தீர்க்கதரிசிகளாக இருக்கிற ஊழியர்களாக இருக்கிற மற்றும் பராமரிப்பு குழு மற்றும் சபையினுடைய ஊழியங்களில் பங்கெடுக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு போட்டு அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றி செய்யணுமோ அதை செஞ்சுருங்க. தங்க வேண்டாம்னா தங்காதீங்க. அங்கே தண்ணி, அதாவது அப்பம் தண்ணியும் குடிக்க வேண்டாம், அங்கே தங்க வேண்டாம், இளைப்பாற வேண்டாம். உன் வேலையை முடிச்சுட்டு நீ திரும்ப உன் இடம் எங்கேயும் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கத்தக்க அதை அவன் செய்ய தவறிட்டான். அவன் கர்த்தர் இதிலிருந்து என்னென்ன பழைய ஏற்பாட்டு காலத்து புஸ்தகங்களை எல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் நாம் எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறோமோ அப்போதெல்லாம் அதனுடைய விளைவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் யெரொபெயாம் திருந்தினானான்னு பார்த்தா அவன் திருந்தலை. 33ஆம் வசனத்தில் அவன் திருந்தாமல் போனது மட்டும் இல்லை, அப்புறம் அவன் பலரை மேடைகளில் ஆசாரியாக்குனா, அவனுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் ராஜாவாக்கினா, மேடைகளில் ஆசாரியரானார்கள். அவன் அதை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இவ்வளோ பெரிய காரியத்தை கண்டிருந்தும், அது தீர்க்கதரிசிக்கு ஏற்படுத்தினதான காரியங்கள் எல்லாம் கண்டிருந்தும் அவன் மனம் திரும்பவில்லை. ஒருவேளை பலவிதமாக நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை தீர்க்கதரிசியை செத்து போனதுனால அவன் அதை எப்படி
அவன் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவன் புரிந்து கொள்ளாமல் போனானோ தெரியல. ஆனால் நிறைய நேரங்களில் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதை காட்டிலும் மனுஷனுக்கு பிரியமாய் இருப்பதை நம்ம அதிகமாய் தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை விட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் தான் நம்ம அதிக நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பை விட உலக பிரகாரமான பாதுகாப்பை தான் நாம் பெருசாக கருதி இந்த எரேபியாமை போல நாமும் முடிவெடுத்து விடுகிற அவல நிலை நமக்கு வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் யெரொபெயாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த உடனே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். பெத்தேலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த பலிபீடத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த பலிபீடத்தில் பலியிடும்போது என்ன செய்யப்படும்? சாம்பல் கொட்டுண்டு போயிடும். இந்த பலிபீடத்தில் யோசியாங்கிறதான ஒரு ராஜா வருவார். இந்த பலிபீடத்தில் பலி செலுத்துகிறதான அந்த தீர்க்கதரிசிகளை இதில் என்ன செய்வார்? சுட்டெரிப்பார். அது மாத்திரம் இல்லை, எல்லா ஆசாரியர்களுடையதான எலும்புகளும் என்ன செய்யப்படும்? இந்த பலிபீடத்தில் சுட்டெரிக்கப்படும் சொல்லுகிறார். சொன்ன உடனே யெரொபெயாம் என்ன செய்கிறான்? கை நீட்டின உடனே அவரை பிடிங்கின உடனே கை மடக்க முடியல. திரும்ப அந்த தீர்க்கதரிசி தான் நினச்சிக்கிறாரு, அவனுக்காக பரிந்து பேசுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் யெரொபெயாமுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அதே போல் அந்த பெத்தேல் தீர்க்கதரிசியும் தேவனுக்கு என்ன செய்யலை? ஆமாம், கீழ்ப்படியில் கர்த்தருடைய வாக்கை மீறின தீர்க்கதரிசி அப்படிங்கிறதான ஒரு பெயரே அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன செய்யலை? அந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் போய் சாப்பிட்டதுனால அங்கேயே செத்து போயிட்டான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய விஷயத்தில். தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே நம்ம செவி கொடுக்க கர்த்தர் நம்ம கண்டுக்க செய்யும்படியாக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? ஆவியானவரே ஸ்தோத்திரமப்பா, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கத்தாவே, யெரொபெயாம் அம்மினப்பா உம்மால் உண்டாக்கப்பட்டதான கத்தாவே அப்பா ராஜா ஆண்டவரே இஸ்ரவேலை ஆழ தெரிந்து கொண்டீரப்பா. உம்முடைய ஜனத்தை கத்தாவே ஈனமாக நடத்தி கத்தாவே உம்முடைய ஜனத்தை விக்கிரகத்துக்கு நேராக வழிநடத்தினதான அப்பா அந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்பா அதிகாரங்களையும் நாங்கள் பார்க்குறோமேப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இப்படிப்பட்டதான இந்த விக்கிரக வழிபாட்டிலேருந்து எங்கள் ஜனங்களை நீர் மீட்டுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதனால் வருகிறதான அந்த தண்டனை, அதனால் வருகிறதான அந்த சாபம் கத்தாவே அப்பா கொடிதுங்கிறத நாங்கள் பார்க்குறோமே அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தீர்க்கதரிசி சொல்லியும் ஆனந்தம் இல்லையப்பா கத்தாவே. ஆமேனப்பா. அந்த கடைசியாக அந்த சொன்ன தீர்க்கதரிசியும் உங்களுடைய வார்த்தையை மீறின தீர்க்கதரிசின்னு சொல்லி பெயர் பெறப்படுகிறாரே கத்தாவே. இந்த நாளிலும் ஆமை நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஆமேனப்பா தங்களுடையதான அப்பா வழிகளை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. தேவனே தெய்வ பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமேன் அப்பா. பயத்தோடு களி கூறுங்கள், நடுக்கத்துடனே அப்பா பயத்துடனே கத்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டபடி கத்தாவே நாங்கள் பயத்தோடு பக்தியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா. நாங்கள் நிற்கிறோம், உங்களுடைய கிருபையிலால் நிற்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கத்தாவே அப்பா நடக்க தேவையான பலனை நீர் எங்களுக்கு தாரும் கத்தாவே. உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க எங்கள் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.